இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியிட்ட நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் அந்த மாவட்டத்துடைய ஜாம்பவானுங்க கட்சி வளர்ந்தவங்க செலவு பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கல. நான் வந்து நான் பதவி வேணாம் சொல்றேன். என்னை நம்பி வந்தவனுக்கு விட்டு போட்டு நான் பதவி வாங்குறது தயாரா இல்லை. என் கூட 30 மாவட்டத்தில் வந்திருக்கிறான். 30 மாவட்டத்தில் பதவி கொடுக்கல. நான் மட்டும் துணை முதலமைச்சர் ஏற்க முடியுமா? எப்படி ஏற்க முடியும்? என்னை நம்பி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அவெல்லாம் கஷ்டப்பட்டவங்க. இப்ப வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் அந்த மாவட்டத்துடைய ஜாம்பவானுங்க கட்சி வளர்ந்தவங்க செலவு பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கல. நான் வந்து நான் பதவி வேணாம் சொல்றேன். என்னை நம்பி வந்தவனுக்கு விட்டு போட்டு நான் பதவி வாங்குறது தயாரா இல்லை. என் கூட 30 மாவட்டம் அதிமுகவில் பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி பரபரப்பாக பேசியிருக்காரு. அதாவது அதிமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை எஸ்பி வேலுமணி ஏற்க மறுத்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை நம்பி வந்த 30 பேருக்கு பதவி நீங்கள் வந்து வழங்கலை, ஆதரவாளர்களை விட்டு நான் மட்டும் எப்படி அந்த பதவியை ஏற்றுக்க முடியும்? அது மட்டும் இல்லை, திரு வீரமணி, திரு தங்கமணி, திரு விஜயபாஸ்கர், திரு சண்முகத்திற்கு பதவி தராததுனால அவர் மிகப்பெரிய அதிருப்தியாக அடைஞ்சிருக்கிறதா தெரிகிறது. அவர் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாரு. திரு தங்கமணி, திரு விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் அந்தந்த அவங்க பகுதியில் ஜாம்பவான்கள். அவங்க வந்து செலவு பண்ணி கட்சியை வளர்த்துருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எனக்கு மட்டும் பதவி தரும்போது நான் ஏற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆவேசமாக திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசிய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. என் நம்பி வந்தவங்களை விட்டு நான் மட்டும் எப்படி பதவி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. திரு தங்கமணி, திரு விஜயபாஸ்கர், திரு சிவி சண்முகம், திரு வீரமணி இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதவி தரல, எனக்கு மட்டும் கொடுத்தா எப்படி ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுடைய வழித்தடத்தில் இன்னும் திரு சிவி சண்முகம் அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவாக அறிவிக்கவில்லை. வேறஸ் விஜயபாஸ்கர் 2 பேரும், விஜயபாஸ்கர் ஆனாலும் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆனாலும் 2 பேரும் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. பட் அவங்களும் எப்போ தாவேக்கால இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அந்த நிலையில் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தாவேக்காவில் இணைவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவருடைய பேச்சு எழுப்பியிருக்கிறது. இந்நிலையில் தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியிட்ட நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.